மதிமுகவுக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கிடைக்க திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் திமுக கூட்டணியில் இருப்பதால் சலிப்பு இல்லை என்றும் 2026 தேர்தலில் மீண்டும் மக்கள் நல கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை எனவும் தெரிவித்தார். திமுக கூட்டணியிலிருந்து மதிமுக தங்களிடம் பேசுவதாக நயினார் நாகேந்திரன் பொறுப்பற்ற முறையில் பேசிக்கொண்டு இருப்பதாக கூறிய வைகோ, துரை வைகோவிற்கு மத்திய இணையமைச்சர் பதவி தருவதாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று விளக்கம் அளித்தார். நயினார் நாகேந்திரன் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவங்க அப்பா நயினார் தேவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். ஆனால் அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு தேவையில்லாமல் உளறிக்கிட்டு இருக்கிறாரேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அவர்கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல போஸ்டில் இருக்காரு, மந்திரியாக இருக்கும்போதே நல்ல பேர் வாங்கினவர், நல்ல மனுஷன், சம்பந்தம் இல்லாமல் எங்களோடு கூட்டணியில் இருந்து ஒரு கட்சி பேசி கொண்டிருக்கிறதுன்னு சும்மா ஒரு புதிரை அவிழ்த்து விடுறதா அது பொறுப்பற்ற தன்மை. அது ஒரு வார்த்தை நடக்கலை, நடக்கவும் நடக்கும்.